இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்றுவிட வேண்டாம். 8வது தலைப்பு அரத்தை. அரத்தை பற்றி சித்த மருத்துவர் சொல்லும் காரியம் என்னவென்று பார்ப்போம். இது குளிர்ச்சி, இது சூடு, இது வாய்வு, இது நீர் என்ற உணவு பற்றிய புரிதல் இருந்த நிலம் இது சமீப காலமாக ஹை கலோரி லோ ஃபைபர் என்ற நவீனத்துக்கு பலியாகிவிட்டது. முந்தைய புரிதல் இருந்த மட்டில் இருமலுக்கு சித்தரத்தை, இதயத்துக்கு செம்பரத்தை, சுக்குக்கு மிஞ்சிய மருந்து உண்டா, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய சாமி உண்டா என்ற சொலவடைகளில் சுகமாய் கை வைத்தியங்கள் ஒட்டியிருந்தன. இருமலுக்கு சித்தரத்தை என்பது நான் இந்த அத்தியாயத்தில் நாம் முகரப்போகும் சித்தர் ஹைக்கூ. தொண்டையில் கட்டும் கபத்தை துரத்தும், பண்டை சீதத்தை பராக்கடிக்கும், கெண்டை விழி பெண்ணே என அகத்திய குணவாகடத்தில் அழகு பெண்ணுக்கு ஆரோக்கிய குறிப்பாக அரத்தையை காட்டி பாடியுள்ளார் சித்தர். இஞ்சி குடும்பத்து பெண்தான் சித்தரத்தை. இந்தியாவில் இஞ்சியை கொண்டாடுவது போல தாய்லாந்தும் இந்தோனேஷியாவும் வியட்நாமும் அரத்தை இல்லாமல் அம்மி பக்கம் போவதே இல்லை. சிற்றரத்தை, பேரரத்தை என அரத்தையில் 2 ரகங்கள் உண்டு. இரண்டும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்றாலும் சிற்றரத்தைக்கு மருத்துவ சிறப்பு கொஞ்சம் ஒசத்தி. 1/4 டீஸ்பூன் அளவு அரத்தை பொடியை தேனில் குழைத்து காலை மாலை 3 நாட்கள் சாப்பிட்டால் நுரையீரையில் ஒட்டிக்கொண்டு அகலம் இருக்கும் கோழைச்சளியை இலக்கிக் கொண்டு வந்து வெளியேற்றி இருமலை போக்கும். மேலும் சளிக்கு காரணமான சால்மொனெல்லா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் என பல்வேறு நுண்ணுயிரிகளின் கொட்டத்தை அடக்கும் எதிர் நுண்ணுயிரி ஆற்றலும் கொண்டது என இன்றைய நவீன அறிவியலும் அங்கீகரித்து உள்ளது அரத்தையை. சிறு சிறு துண்டுகளாக்கி அதில் 4-5 துண்டுகளை 2 டம்ளர் நீர் விட்டு 3-4 மணி நேரம் ஊற வைத்து அந்த ஊறல் கஷாயத்தை சாப்பிட்டாலும் இருமல் போகும். தாய் உணவகங்களில் இந்த கஷாயம் பிரசித்தி. சின்னதாய் 2 துண்டு அரத்தையை வாயில் அடக்கிக் கொண்டால் பேச்சுக்கிடையே வரும் இருமல் பேசாமல் அடங்கிவிடும். வறட்டு இருமல், சூட்டு இருமலுக்கு அரத்தை துண்டுடன் பனங்கற்கண்டையும் சேர்த்து வாயில் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அரத்தையும் ஆய்வுகளும். மலையேற்றம், வாகனத்தில் பயணிக்கையில் வரும் வாந்திக்கு அரத்தையை வாயில் அடக்கிக் கொள்ளலாம் என அதனை ஆய்ந்து வரும் ஜப்பானியர்கள் ஆய்வறிக்கை தந்துள்ளனர். மூட்டு வலிக்கு, குறிப்பாக நோய் எதிர்ப்பு ஆற்றல் சீர்கேட்டால் வரும் ருமட்டாய்டு மூட்டு வலிக்கு அரத்தை பொடி நெடுநாள் பயன் தரும் என்கின்றன நவீன ஆய்வுகள். மூட்டுகளுக்கு இடையே உள்ள அழற்சியை போக்கும் தன்மையை அரத்தையில் உள்ள தாவர நுண்கூறுகள் கொண்டிருப்பதை ஆய்ந்தறிந்து சொல்கின்றார்கள் நம்மூர் விஞ்ஞானிகள். தேரன் சித்தரோ அரத்தையினால் சுவாசம், மூலம், சோபை, வாத சுரோனித நோயெல்லாம் போகும் என பட்டியலிட்டுள்ளார். கேளங்கின், குயிர்செட்டின், கேம்பரால் எனும் 3 முக்கிய சத்துக்கள் கொண்ட அரத்தை கொழுப்பை குறைக்கும் என்கிறார்கள் கொரிய விஞ்ஞானிகள். அரத்தையினுள் இருக்கும் கேலங்கின் சத்து நுரையீரல் புற்றில் அதன் வேகமான வளர்ச்சியை தடுக்கும் உணவாய் மருந்தாய் உதவும் என்பதை ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. சமையலில் சித்தரத்தை சட்னி, சூப் என வெளுத்து வாங்கும் சீனரும் கொரியரும் அரத்தையில் நடத்திய ஆய்வுகள் ஏராளம். உணவாக இதை சேர்ப்பதால் புற்றுநோயின் தாக்கத்தையும் குறைக்கலாம் என்கின்றன இப்போதைய ஆய்வுகள். வயோதிகத்தில் வரும் மூட்டுவலிக்கும் ருமட்டாய்டு மூட்டுவலிக்கும் அரத்தையும் அமுக்கராங்கி கிழங்கையும் நன்றாக உலர்த்தி பொடித்து வைத்துக்கொண்டு 1/4 டீஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து காலை மாலை உணவுக்கு முன்பு 45 நாட்கள் எடுக்க வேண்டும். சிறந்த வலி நிவாரணியாகவும் அழற்சியை போக்கி நோயின் தீவிரத்தை குறைக்கவும் இந்த பொடி உதவும். புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் இந்த பொடியை செயல்படு உணவாக எடுப்பது கூடுதல் பயனை அளிக்கும். சிற்றரத்தை, அதிமதுரம், தாளிசம், திப்பிலி இவற்றை சமபங்கு எடுத்து வறுத்து பொடித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வைத்துக்கொண்டால் 3 மாதங்கள் இதன் திறன் குறையாது. அரத்தையின் மருத்துவ செயலுக்கு அதன் மாறாத மனம் முக்கியம். அடிக்கடி சளி இருமல் வரும் குழந்தைகளுக்கு, இரைப்பை இருமல் எனும் ஆஸ்துமாவால் அவதிப்படுவோருக்கு இந்த பொடியை 1/4 டீஸ்பூன் எடுத்து தேனில் குழைத்து காலையில் உணவுக்கு முன் கொடுத்து வரலாம். நம்மூர் நாட்டு மருந்து கடையில் அரத்தை மாதிரி பல அற்புதங்கள் அழுக்கு கோணியில் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அயல் நாட்டவரோ அதை பிரித்து மேய்ந்து காப்புரிமையில் கட்டி வைத்திருக்கின்றனர். கரண்டியோடு நம் கையை அவர்கள் பிடிக்கும் முன்னராவது நம் பாட்டன் வீட்டு சொத்தை பயன்படுத்தி பாதுகாப்பாயிருப்போம். 9வது தலைப்பு கடுக்காய். கடுக்காய் பற்றி இப்போது நாம் பார்ப்போம். தாயை காட்டிலும் சிறந்தது இந்த உலகில் உண்டா இருக்கிறது என்கிறார்கள் சித்தர்கள். கடுக்காய்தான் அது. அம்மாவோ 6 சுவைகள் ஊட்டி பின்னியற்ற உடலை மட்டுமே தேற்றுவாள். அறுசுவையும் கொண்ட கடுக்காய் நோயோட்டி உடல் தேற்றும். அப்படியானால் நோயை போக்கும் கடுக்காய்தானே தாயினும் சிறந்தது என்கிறார் அகத்திய சித்தர்.
மூலிகைகளில் தலைசிறந்த மூலிகை கடுக்காய். எண்ண முடியாத மருத்துவ குணங்கள் கொண்டது. இதை தேடி 7 கடல் 7 மலை தாண்டியெல்லாம் செல்ல வேண்டியதே இல்லை. எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் குறைந்த விலைக்கு கிடைக்கும் மூலிகை சரக்கு இது. ஒவ்வொரு வீட்டிலும் உப்பு சர்க்கரை மாதிரி வாங்கி வைத்திருக்க வேண்டிய பொருளும் கூட கடுக்காய். வகைகள்: பிஞ்சு கடுக்காய், கருங்கடுக்காய், செங்கடுக்காய், வரிக்கடுக்காய், பால் கடுக்காய் என பல வகைகள் உண்டு. கிடைக்கும் இடத்தை பொறுத்து பெயர் மாறுபடும். இவை தவிர காபுல் கடுக்காய், சூரத் கடுக்காய் என்னும் வகைகளும் இங்கே கிடைக்கின்றன. பிஞ்சு கடுக்காய் மலச்சிக்கலுக்கு நிவாரணம் தரும். கருங்கடுக்காய் மலத்தை இளக்குவதுடன் உடலுக்கு அழகும் மெருகும் தரும். செங்கடுக்காய் காசநோயை போக்கி மெலிந்த உடலை தேற்றி அழகாக்கும் வரிக்கடுக்காய், விந்தணுக்களை உயர்த்தி பலவித நோய்களையும் போக்கும் பால் கடுக்காய், வயிற்று மந்தத்தை போக்கும் என கடுக்காய் வகைகளின் பயனை அன்றே சித்தர்கள் சொல்லியுள்ளனர். கடுக்காயை விஜயன், அரோகிணி, பிருத்திவி, அமிர்தமருதகி, திருவிருத்தி என அதன் புற தோற்றத்தையும் மருத்துவ குணத்தையும் கொண்டு வகைப்படுத்தியுள்ளது சித்த ஆயுர்வேத மருத்துவங்கள். உச்சி முதல் பாதம் வரை பல நோய்களுக்கு கடுக்காய் பொடி மருந்து. மருந்தாக்குவதற்கு முன்பு கடுக்காயின் கொட்டையை நீக்க வேண்டியது முக்கியம். கடுக்காய்க்கு அகநஞ்சு, சுக்குக்கு புறநஞ்சு என்கிறது சித்தர் பாடல். அதாவது சுக்கை பயன்படுத்துவதற்கு முன்பு அதன் புறத்தோலை நீக்க வேண்டியது முக்கியம். அதேபோல் கடுக்காய்க்கு அதன் கொட்டையை நீக்கியே பயன்படுத்த வேண்டும். பசியின்மையை போக்கும் கடுக்காய். பசிக்கிறது, சாப்பிட முடியவில்லை என உணவின் மீது வெறுப்பு வரும் அரோசக நோய்க்கு கடுக்காய் துவையல் சிறந்த மருந்து. கடுக்காயை கஷாயமாக்கி அருந்தினால் மலச்சிக்கல் பிரச்சினை தீர்ந்து மலம் இழகும். சர்க்கரை நோய் இல்லாமலேயே அதிகமாக சிறுநீர் கழிக்கும் நோய்க்கும் இந்த துவையல் சிறந்த மருந்து. ஒரு கடுக்காயின் தோலை பொடி செய்து தினமும் மாலை சாப்பிட இளநரை மாறும். மூக்கிலிருந்து இரத்தம் கசியும் நோய்க்கு கடுக்காய் தோலை நசியமிட்டு சரியாக்கியுள்ளனர் சித்த மருத்துவர்கள். துவர்ப்புச் சுவை மிக்க கடுக்காய் மலமிளக்கும். அதே சமயம் இரத்தமாக கழிச்சலாகும் சீதபேதிக்கும் மருந்தாகும் என்பது இன்றளவும் புரிந்து கொள்ள முடியாத மருத்துவ விந்தை. ஒரே பொருள் மலத்தை இழக்கவும் பேதியை நிறுத்தவும் பயன்படுவதுதான் மூலிகையின் மகத்துவம். அதில் உள்ள பல்வேறு நுண்ணிய மருத்துவ குணமுள்ள பொருட்கள் தேவைக்கேற்றபடி பயனாவது இயற்கையின் நுணுக்கமான கட்டமைப்பு. சர்க்கரையை குறைக்கும் கடுக்காய். கடுக்காயை உப்புடன் சாப்பிட்டால் கபநோய்களும், சர்க்கரையுடன் சாப்பிட்டால் பித்த நோயும், நெய்யுடன் சாப்பிட்டால் வாத நோயும், வெல்லத்துடன் சாப்பிட்டால் அத்தனை நோய்களும் அகலும். கல்லீரல் நோயுள்ளவர்கள் அதற்கென வேறு எந்த மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் கடுக்காய் பொடியை நிலக்கடலை அளவு எடுத்து தண்ணீரில் கலந்து சாப்பிடுவது கல்லீரலை தேற்றி காமாலை வராது காத்திடும். திரிபலா பெருமைகள். திரிபலா என்னும் சித்த மருத்துவ மருந்தில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் என்னும் மும்மூர்த்திகளும் சேர்க்கப்படுகின்றன. இதில் கடுக்காய் பிரதானமானது. திரிபலா கூட்டணி இன்று சர்க்கரை நோய்க்கும் மூலம், பௌத்திரம், குடலழற்சி நோய்களுக்கெல்லாம் பயனாவதை நவீன மருத்துவ அறிவியல் உறுதிப்படுத்தியிருக்கிறது. நோயாளிகள் இந்த கூட்டணி மருந்தை தினம் காலை மாலை உணவுக்கு முன்னதாக அரை தேக்கரண்டி சாப்பிட்டு வர பிற மருந்துகளுக்கும் துணையாகும் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும். புண்களை கழுவ இந்த திரிபலா சூரணத்தை பயன்படுத்தலாம். குறிப்பாக ஆறாத புண்களான சர்க்கரை நோய் புண், வெரிகோஸ் நாளப்புண், படுக்கை புண் ஆகியவற்றை கழுவி சுத்தம் செய்ய கடுக்காய் கலந்த இந்த திரிபலா சூரணம் நல்ல மருந்தாக இருக்கும். பல்லீறுகளில் இரத்தம் கசிந்தாலோ, வாய் துர்நாற்றம் இருந்தாலோ, பல் சொத்தை இருந்தாலோ திரிபலா பொடியை பற்பொடியாக பயன்படுத்த வேண்டும். யமன் அருகில் வராமல் இருக்க காலை கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காயை அருந்த சொன்னார்கள் சித்தர்கள். யமன் வருவாரோ மாட்டாரோ, கொஞ்ச நோய் கூட்டம் நிச்சயம் வராது என்கிறது இதனை ஆய்ந்த மருத்துவ உலகம். எனவே இனி உங்கள் இரவு மெனுவில் கடுக்காய் இருப்பது நோயில்லா வாழ்வுக்கு சித்தர்கள் தரும் சிறப்பு டிப்ஸ். 10வது தலைப்பு நெருஞ்சி. நெருஞ்சியின் ஆரோக்கிய பயன்களை பார்ப்போம். பரப்பு ஓரத்தில் வளர்ந்து முதிர்ந்து தலை சாய்ந்து நிற்கும் நெல் கதிரை பார்த்தபடி வெறுங்கால்களுடன் நடக்கும் வாய்ப்பு நகர்ப்புறத்து குழந்தைகளுக்கு இல்லை. அப்படி வெற்றுக்கால்களில் நடக்கையில் சுருக்கென குத்தி ரணப்படுத்தும் நெருஞ்சி முள்தான் இந்த அத்தியாயத்தின் நாயகன். மூலிகை என்றதும் நம்மில் பலர் 3 கடல் 3 மலை தாண்டி போனால் அங்கு உள்ள ஜடாமுடி சித்தர் காட்டும் ஏதோ ஒரு செடி என கற்பனை செய்கிறோம். உண்மையில் வரப்பு ஓரங்களிலும் வேலி ஓர புதர்களிலும் மித சாதாரணமாய் தென்படும் நோய் தீர்க்கும் மூலிகைகளுள் ஒன்று நெருஞ்சி. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் என பெண்ணின் பாதமென்மைக்கு அலாதியாய் ஓர் ஊமியைச் சொன்ன வள்ளுவன் காலம் தொட்டு நம் தமிழர் வாழ்வில் இடம்பெற்ற மருத்துவ மூலிகை நெருஞ்சி.
மேகவெட்டை, நீர் சுருக்கு, வீறுதிரி தோடப்புண், வேகாசுரம், தாகம் வெப்பம் விட்டொழியும் என அகத்தியர் குணவாகதத்தில் அடுக்கடுக்காய் பல நோய்களை அகற்றுமென அறுதியிட்டுச் சொன்ன நெருஞ்சி கோடை காலத்து ஸ்பெஷலிஸ்ட். சாதாரணமாய் கோடையில் வரும் நீர் சுருக்குக்கு நெருஞ்சி முள்ளை ஒன்றிரண்டாய் இடித்து தேநீர் வைப்பது போல் கஷாயமிட்டு காலை மாலை என 5 நாட்கள் குடித்து வந்தால் நீர் சுருக்கு குணமாகும். சிறுநீர்ப்பாதை தொற்று என்பது பலருக்கும் மீண்டும் மீண்டும் அவஸ்தை தரும் பிரச்சனை. ஆன்டிபயாட்டிக் சிகிச்சை எடுத்தால் 2 வாரங்கள் அமைதியாய் இருக்கும் இந்த கிருமிகள் மீண்டும் அவதாரம் எடுத்து ஆட்டி படைக்கும். சில நேரத்தில் பிறப்புறுப்பில் வரும் அரிப்பு பாக்டீரியாவாலா பூஞ்சையாலா என குழப்பத்தில் இருக்கும் நோயாளிகளும் உண்டு. அவர்களுக்கெல்லாம் நெருஞ்சி மூலிகை ஒரு வரப்பிரசாதம். நெருஞ்சியுடன் கொத்தமல்லி விதை அதாவது தனியா சம அளவு சேர்த்து 1-2 உடைத்து கஷாயமிட்டு தினம் 2 வேளை 60 மில்லி தந்தா ஆண்களுக்கு வரும் பிராஸ்டேட் கோள வீக்கத்துக்கும் அதனை தொடரும் கிருமி தொற்றுக்கும் பயனளிக்கும். வம்சவிருத்திக்கு ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஏரஸ், பேசிலஸ் சப்டிலிஸ், ஈ கோலை, டிப்தீரியா என அத்தனை வகை பாக்டீரியாவையும் கேண்டிடா அல்பிகன்ஸ் எனும் பூஞ்சையையும் தனி ஆளாய் நின்று எதிர்க்கும் ஆற்றல் நெருஞ்சிக்கு உண்டு என சமீபத்திய ஆய்வுகள் சான்றளித்துள்ளன. நெருஞ்சியின் மிக முக்கிய பயன் ஆண் பெண் இருபாலருக்கும் ஹார்மோன்கள் குறைவால் ஏற்படும் குழந்தை பேரின்மையை சரி செய்வது. டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை நெருஞ்சி உயர்த்தும் என்பதும் ஆண் விதைப்பையில் உள்ள விந்துவின் தாய் செல்களான செட்ரோலி செல்களை ஊக்குவித்து விந்தணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்யும் என்பதையும் நவீன அறிவியல் ஆய்வுகள் உறுதி செய்துள்ளன. மேகச்சூட்டினால் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதலுக்கு நெருஞ்சி முள் மற்றும் அதன் வேரை பச்சரிசியுடன் சேர்த்து வேக வைத்து வடித்து கஞ்சியாக கொடுக்கலாம். வெள்ளைப்படுதலுடன் சூதக பாதையில் ஏற்படும் அழற்சிக்கும் நெருஞ்சி கசாயம் பயனளிக்கும். சிறுநீரக கற்களுக்கு நெருஞ்சி முள் மிகச் சிறந்த மருந்து. நெருஞ்சி, நீர்முள்ளிச் செடி, மாவிலங்கப்பட்டை, சிறுகன் பீளை செடி இந்த 4ஐயும் சமபங்கு எடுத்து 400 மில்லி நீர் ஊற்றி 60 மில்லியாக குறுக்கி காய்ச்சி வடித்து காலை மாலை என 2 வேளை 45 நாட்கள் கொடுத்து வந்தால் 5 முதல் 10 வரை மீமி உள்ள கற்கள் உடைந்து நீங்கும். நீண்ட நேர பேருந்து பயணத்துக்கு பிறகு ஏற்படும் கால் வீக்கம் சிலருக்கு வழக்கமான தொல்லை. இந்த வீக்கத்துக்கு சிறுநீரக செயலிழப்பின் தொடக்க நிலை கூட காரணமாக இருக்கலாம். அந்த சமயத்தில் பிற மருந்துகளுடன் நெருஞ்சி உதவிடும். சிறுநீரை பெருக்கி வீக்கத்தை போக்கிடும் மருத்துவ குணமும் நெருஞ்சிக்கு உண்டு. நவீன வேளாண்மையில் ரசாயன களைக்கொல்லிகளால் விரட்டி வதைத்து எரியப்படும் ஏராளமான மூலிகையில் நெருஞ்சி மிக முக்கியமானது. அதுவும் மானாவாரி தேரி நிலமான தூத்துக்குடி மாவட்டத்து நெருஞ்சி மருத்துவச் சத்துக்களை கூடுதலாய் கொண்டது என்பது தென் தமிழகத்து மக்களுக்கு இனிக்கும் செய்தி. உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க? உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? டெக்னாலஜி பத்தியா, பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா, அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.